சங்கீதம் 101 அதிகாரத்துல 2 உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். உத்தமமான வழினா உண்மையா, நம்ம கர்த்தருக்கும் உண்மையா இருக்கணும், மனுஷங்களுக்கும் உண்மையா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம இடத்துல வருவாரு. நம்ம இருதயத்துல நிறைய அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு கபடு செய்து போய் சொன்னோம்னா தேவன் நம்ம இடத்துல வாசமா இருக்க மாட்டார். நம்ம சொல்றோம் இல்லையா, தாவீது சொல்றார், இசப்பா நான் உத்தம இடத்துல நடந்து கொள்கிறேன், நீங்க எப்போ என்கிட்ட வருவீங்க? ஏன்னா அங்க உண்மையா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் நோக்கி கேக்குறாங்க, இசப்பா என்கிட்ட எப்ப வருவீங்க? ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கும் போதுதான் தாவீது பெரிய அற்புதங்களை செய்தாங்க, சக்சஸ் ஆனாங்க. நம்ம கூட நம்மோட தேவன் இருந்தான்னா நிச்சயமா நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றி உண்டாகும். என் வீட்டுல கூட நம்ம எல்லா இடத்துலயுமே, நம்ம போற இடமாகட்டும், நம்ம வீடாகட்டும், நம்ம செய்கிற எல்லா ஸ்தலங்களும் உத்தமா இருதயத்தோடு இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அதாவது 6 தேசத்தில் உண்மையானவர் என்னோட வாசம் பண்ணி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும். கர்த்தர் யார் மேல நோக்கமா இருப்பாரா? உண்மையா இருக்கிறவங்க மேல. அவரு தன்னோட அவங்களையும் வாசம் பண்ணும்படி எப்போதும் அவங்க கிட்ட அவர் கண்கள் இருக்கும். என் மகன் என்ன பண்றாங்க, என் பிள்ளை என்ன பண்ண சொல்லிட்டு அவங்க மேல் நோக்கமா இருந்து அவங்களை பாதுகாப்பார். ஏன்னா கர்த்தர்கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க? உண்மையா இருக்காங்க. உண்மைக்கு என்றைக்குமே வேல்யூ அதிகம். பொய் என்னைக்குமே நிலை நிற்காது. ஏன்னா பொய் நம்மள எல்லா நேரத்திலயும் மாட்டி விட்டுடும். ஆனா உண்மையா இருக்கும் போது அந்த உண்மையே நம்மள ஒரு உயர்ந்த ஸ்தலங்கள்ல உட்கார வைக்கும். தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மை. அவர்கிட்ட நம்ம உண்மையா இருந்தாலே போதும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அதிகாரியாக, கொஞ்சம்தான், நான் எனக்கு ஒரு 10 ரூபாய் வந்தா நான் கத்துக்கிட்ட 1 ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் அதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தருவார். அந்த 1 ரூபாய் கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் எப்படி நம்ம ஆசீர்வதிப்பாரு? நம்ம வர பணமெல்லாம் பத்தலான வழியில போயிடும். ஏன்னா கர்த்தர் நம்மள பாக்குறாரு. நம்ம அவருக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோங்கிறத அவர் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிற கர்த்தர். நம்மள உத்தமான வழியிலையும் உண்மையா இருக்கும் போது தேவன் நம்மள ஆசீர்வதிக்கிற கர்த்தரா இருக்கிறார். இந்த சங்கீதத்தை கூட